ஹாய் மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா கோமணிப்பன் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவானி ஜம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில், ஜம்பையிலேருந்து உள்ள ஆத்தோரமாக இருக்குது, கரும்பு காட்டுக்குள்ளே. இவர் வந்து பல்லான கோமணிப்பன். இவர் கோமணிப்பன்கிற பேர் கொண்ட மினியப்பன் சுவாமி, சக்தி வாய்ந்த மினியப்பன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாரு. அப்போல்லாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருந்து எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறப்ப புளிய மரம் பின்னாடி இருக்கும், நல்லா பெரிய புளிய மரமாக இருக்கும். இவர் வந்து சன்னியாசி முனியப்பன், இவங்க மகாலட்சுமி அம்மா. இப்போ வந்து பழையமையாக இருந்த கோயிலை இப்போ புதுப்பிச்சு கட்டியிருக்கிறாங்க. நல்லா அழகு, அம்மன் பார்க்க அவ்வளோ ஒரு அழகு. என்ன வேண்டுறமோ அந்த இதை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இவங்க எங்கள் அம்மா. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் நடந்தே தான் போவோம். கரும்பு கடாக இருக்கும், ஆத்தோரமாக இருக்கும். போனால் பெரிய மரம், புளிய மரத்துக்கடியே மினிப்பெத்தனை சாமியும் இருக்கும். இதில் வந்து நல்லா குழுன்னு காத்தோட்டமாக இருக்கும். நல்லா நாங்கள்லாம் கோழி அடித்து பொங்க வைக்கிறது இதெல்லாம் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம். சின்ன பிள்ளையாக இருந்து எல்லாம் விளையாடுவோம். சாமி கும்பிட்டு பொழுது வரைக்கும் இருந்துட்டு எங்கள் அம்மா எல்லாம் அந்த கோயில் கோலம்லாம் போட்டு விடுவாங்க. நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் போய் பார்க்குறப்ப அந்த மரம்லாம் இல்லை. அப்போ வந்து அந்த பெரிய மரத்தில் வந்து தேன் பூச்சி ஒன்று கூடு கட்டி இருந்தது. இவர் ஒரு முனியப்பன். இந்த முனியப்பன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மொண்டி முனியப்பன் பேர். இது பாம்பாட்டி சித்தர். நல்லா கோயில் இப்போல்லாம் வந்து கட்டிட்டாங்க. அப்போ பழமையான கோயில். இந்த கோயில் பேர் சொன்னால் பவானி ஈரோடு பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். இந்த ஆடி 18க்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ஆத்தோரமாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து கன்னிமார் பூஜை பண்ணிவிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. நாங்கள் அப்போ எங்களை கூப்பிட்டு வரப்போ நாங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது, சின்ன பிள்ளை ஒரு 10 வயசு 12 வயசு அக்காலாம் இருப்பாங்க. எல்லாம் வந்து விளையாடுவோம். நல்லா குழுன்னு பொழுதுக்கு இருந்துட்டு சாப்பிட்டு பொழுதோடு தான் போவோம். எங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கோயிலுக்கு வரணுன்னு தான் தோணும். என்ன வேணுனாலும் நடக்கும். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. இப்போ எங்கள் அப்பா இல்லைங்கிறனால சரி நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு போன கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் வந்தோம். நல்லா இருக்குது சாமி. நீங்களும் எல்லோரும் போயிட்டு வாங்க. கார் போகலாம். கார்லாம் உள்ளே போகிற அளவுக்கு இப்போல்லாம் தடம் பண்ணிக்கிட்டாங்க. ஆத்தோரமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனாலும் தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, நான் ஆத்தோரத்தை வீடியோ எடுக்கலை, ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நல்லா சாமி கும்பிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு போனோம்னா பொறுமையாக இருந்து சாப்பிட்டு வரலாம். நல்லா இந்த அம்மனை பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகு, மகாலட்சுமி. போனால் கோயிலை விட்டு வரவே மனசு வரல, நேரம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டோம். அவர் பாருங்கள், கோபமாக பார்ப்பார். கோமணிப்பன் அப்படிங்கிறவர் கோவக்காரர். பொய் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவரெல்லாம் கும்பிட்றோன்னா உண்மையாக நம்ம கும்பிடணும். அதை கும்பிட்டோம்னா கேட்டதை கொடுத்துருவாங்க. இவர் சன்னியாசி முனியப்பன். இவர் வந்து சன்னியாசியாக வாழ்ந்தவர். போங்க, எல்லோரும் போய் கும்பிட்டு வாங்க. மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வீடியோவில் போட்டேன். இந்த யானை, குதிரை இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்ட இடம்.